மெட்டாஸ்பிளேட்டபிள் டே 2 தான். டே 2ல் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாம்பான்னு ஒரு பேலோட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேலோட்ஸை வச்சு நம்ம எப்படி விக்டிம் மிஷின் வந்து அட்டாக் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. ஸோ இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போமா, காலையில் நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம மெட்டாஸ்பிளேட்டபிள் வந்து லாகின் பண்ணிடுவோம். எம்எஸ் ஆஃப் அட்மின், ஸோ லாகின் பண்ணி நம்மளோட இஃப் கான்ஃபிக் போட்டு நம்ம ஐபி அட்ரஸ் வந்து எதுவும் சேஞ்ச் ஆகிருக்கான்னு பார்த்துப்போம். ஸோ சேஞ்செலாம் ஆகலை, அதே ஐபி அட்ரஸ் தான். ஓகே, காலையில் நெக்ஸ்ட் போயிட்டு நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிடுவோம். ஜூம் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு ஒரு என்மேப் ஸ்கேன் ஒன்று பண்ணிடுவோம். nmap -s capital V -p 9,445. ஸோ இந்த போர்ட் எதுக்காக நான் கொடுக்குறேன்னா, ஜாம்பாவோட வர்னபிலிட்டிஸ் வந்து இதில் தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து இதை வந்து நம்ம ஹேக் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? அதுக்காக அவங்க வந்துட்டு இந்த போர்ட்டில் கொடுத்துருப்பாங்க 192.168.117.128. ஸோ என்னோட மெட்டாஸ்பிளேட்டபிளோட ஐபி அட்ரஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதை தான் நான் செக் பண்ண போகிறோம், அதனால் நான் அந்த ஐபி கொடுத்துருக்கேன். ஸோ என்மேப் பார்க்காதவங்க வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இது என்னோட யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ என்மேப் ரொம்பவே முக்கியம், ஒரு எத்திக்கல் ஹேக் இருக்குது. ஓகே, நமக்கு வந்து ஜாம்பா 2 இது வந்துருச்சு. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எம்எஸ் ஆஃப் கன்சோல் -q கொடுத்து நம்ம உள்ளே போயிடுவோம். ஸோ 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நமக்கு புரியும். சர்ச் ஜாம்பா இந்த மாதிரி போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பேலோட்ஸ் வரும். இதில் வந்துட்டு எந்த பேலோட்ஸ் ப்ரோ நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நீங்கள் எந்த பேலோட்ஸாக இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேலோட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஒன்று எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அந்த ஜாம்பான் இருக்கு இல்லையா, ஜாம்பான் நமக்கு இது பண்ணிக்குவோம், மார்க் பண்ணியிருப்போம். அதை மட்டும் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறேன், ஸ்கிரிப்ட் யூசர் மேப். இது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்காக உள்ளது தான். அதனால் நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டமில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை உங்கள் பர்மிஷனில் உள்ள சிஸ்டம் மட்டும் செக் பண்ணி பாருங்கள், வேறு எந்த மிஷின்லையும் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நம்ம எடுத்த பேலோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்போம். யூஸ் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு வந்து பேலோட்ஸ் வந்து ஷோ ஆப்ஷன்ஸ் கொடுத்து பார்ப்போம். நமக்கு வந்து ஐபி அட்ரஸ் வந்து செட் பண்ணணும் இல்லையா. ஷோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நம்ம ரிமோட் ஹோஸ்ட்டை வந்து செட் பண்ணிப்போம். செட் ஆர் ஹோஸ்ட் 192.168.117.128. ஸோ என்னோட ரிமோட் ஹோஸ்ட் வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஸோ ரிமோட் போர்ட் வந்து நம்ம செட் பண்ண வேணாம், அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிருக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது சேஞ்சஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த போர்ட் என்னன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் செட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷோ பேலோட்ஸ். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேலோட்ஸ் இருக்கும்.
இதில் வந்துட்டு இது எது செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அதே மாதிரியே ஒன்று ஒன்றா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து இந்த நெட்கேட் வழியாக பண்ணுறது வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த பேலோட்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? யூஸ் கொடுத்துட்டு நான் இந்த பேலோட்ஸ் வந்து யூஸ் இல்லது செட் பேலோடு கொடுத்து அந்த பேலோட ஓகே செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஷோ ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்லாம் நமக்கு வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமோட் ஹோஸ்ட் ஓகே ஆயிடுச்சு. ஓகே செட் லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துங்க. இங்கே லோக்கல் ஹோஸ்ட் காட்டல, பட் இருந்தாலும் நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நம்மளோட லோக்கல் மிஷின் ஐபி அட்ரஸ் வேணும் இல்லையா, அதை நம்ம எடுத்துப்போம். 172.17.0.1 172.17.0.1 செட் விட்டுட்டேனா, செட் லோக்கல் போர்ட் 4848. இதெல்லாம் வந்து ரேண்டமாக கொடுக்குறது தான் போர்ட் நம்பர்லாம். நீங்களும் போர்ட் நம்பர் வந்து ரேண்டமாக கொடுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவோம். நம்ம கனெக்ட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஓகே, நமக்கு கமெண்ட் செல்குள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எப்படி பார்க்கலான்னா, ஹாஸ்ட் நேம் கொடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பேர் காமிக்கும் மெட்டாஸ்பிளைட்டபிள். நம்ம வந்து இப்போ மெட்டாஸ்பிளைட்டபிள்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக என்ட்ரு ஆகிட்டோம். இதில் நீங்கள் எல்எஸ் போட்டு பார்த்தோம்னா அதில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், அதே மெத்தட் தான். நமக்கு அதே மாதிரி கிராக் பண்ணி உள்ளே போயிட்டோம். ஸோ இந்த மெத்தடில் நம்ம உள்ளே போகலாம். வர்னபிள் இருந்துச்சுன்னா, அதாவது என்மேப் ஸ்கேனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு சைட்டில் வந்து வர்னபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு உள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு செகண்ட் இது பாருங்கள். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நமக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த மிஷினுக்குள்ளே போயாச்சு. அதில் உள்ள நேம் எல்லாமே பார்த்தாச்சு. யூ நேம் ஐஃபன் ஏ. ஓகேவா? மெட்டாஸ்பிளைட்டபிள் எல்லாமே வந்தாச்சு. ஸோ இதுலேயே நான் உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிறேன், சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு மெட்டாஸ்பிளைட்டபிள் இங்கே சைடில் இருக்குது. இப்போ இது மாறிடும்ல, இதையும் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இப்படி வச்சுட்டு நம்ம வந்து எஃப்கான்ஃபிக் போட்டு அந்த ஐபி அட்ரஸ் இங்கே வருதான்னு பார்த்துருவோம். ஓகேவா? இந்த ஐபி அட்ரஸ் வந்து இங்கே நமக்கு வந்துடுச்சு. ஆக மொத்தத்தில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மெட்டாஸ்பிளைட்டபிளில் கிராக் பண்ணி உள்ளே போயிட்டோம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதில் உள்ள ஃபைல் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். சரி, ஓகே, இன்னொன்று சொல்கிறேன். இனிட் 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இது என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிருக்கும். வெயிட் பண்ணுங்கள், இங்கே பார்த்துக்கிட்டே இருங்க.
நமக்கு மெட்டாஸ்பிளைட்டபில் இங்கேருந்தே நம்ம வந்துட்டு ஷடவுன் பண்ணிட்டோம். ஓகேவா? ஷடவுன் ஆன உடனே இங்கேயும் கமெண்ட் செல் அவுட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வெளியில் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ டே 2ல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. நீங்கள் உங்களோட பர்மிஷனில் உள்ள மிஷினில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து விண்டோஸை பற்றி போவோம். லினக்ஸ்லேருந்து நம்ம விண்டோஸ் எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ பார்ப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. ஸோ இன்ஸ்டா அண்ட் டெலிகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டைரெக்டாக எந்த டவுட்டாக இருந்தாலும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்து என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். ஓகே, பாய் பாய்.